பிரைஸ்லா. இந்த நாளில் கூட ஏசப்பா பேசியிருக்க வார்த்தை ஏசாயா 41வது அதிகாரம் 13வது வசனம். பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லுகிறார். வேதத்துல பாத்தீங்கன்னா 365 இடத்துல ஏசப்பா நம்மளை பார்த்து தான் சொல்றாரு, பயப்படாத மகளே, பயப்படாத மகனேன்னு சொல்றாரு. அப்புறம் ஏன் நம்ம பயந்து நம்ம நிற்கிறோம்? நம்மளோட சோர்வு, அசதி, பலவீனம் தான். ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாரு துணை நிற்கிறா? ஏசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்கு துணை நிற்கிறார். நம்ம மனுஷன் நமக்கு துணை நிற்கல. நம்ம அப்பா அம்மாவோ, தாத்தா பாட்டி, கணவன், பிள்ளை யாரும் துணை நிற்க முடியாது. நம்ம பலவீனப்பட்ட நேரத்துலயும் சரி, நம்ம கண்ணீர் விட நேரத்துலையும் நாம மாத்திரம்தான் தனிமையா இருப்போம். ஆனா நமக்கு துணையா யார் இருப்பார் தெரியுமா? ஏசப்பா மட்டும்தான். பிரியமானவர்களே, என்னோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அநேக நேரங்கள் நான் தனிமைகள் தான், பாடுகள், கண்ணீர்கள் எல்லாமே நான் அனுபவிச்சிருக்கிறேன். அதனாலதான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன், எவ்வளவு பெரிய தனியா இருந்தாலும் ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்ல ஜீவனுள்ள வார்த்தையை மட்டும் விசுவாசிச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஏசப்பா மாத்திரமே நீங்க பிடிச்சுக்குவீங்க. ஏன்னா நம்ம எவ்வளவு நேரத்திலயும் நம்ம அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, நம்ம கணவர், நம்ம பிள்ளைகள், எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். ஆனா ஏசப்பா மட்டும்தான் நமக்கு துணை நிற்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போகும்போது எல்லாம் யாரும் துணை நிற்க முடியாது. எந்த மனுஷனை நம்பி நம்ம போனாலும் அவங்க நமக்கு துணை நிற்க போறதே கிடையாது. ஏன்னா ஏசப்பா மட்டும்தான் துணை நிற்க முடியும். என்னோட வாழ்க்கையில நான் ஒவ்வொரு நாளும் நான் ருசிச்சிருக்கேன். நான் என்னோட ஏசப்பா மாத்ததான் எல்லா இடத்துலயும் இருந்திருக்கிறாரு. என்னால என் குழந்தைய சுமந்து கொண்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. என் தேவனோட சமூகத்தை கூட என்னால வந்து நிக்க முடியல. ஆனால் ஏசப்பாவோட பலன் எனக்கு கொடுத்து அவர் வந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு துணை நின்றதுனாலதான் உங்க முன்னாடி நான் நிற்க முடியுது. ஏன்னா என் வலது பக்கத்துல அவர் நிற்கிறாரு. அதை நம்ம விசுவாசிக்கணும். ஏன்னா ஏசப்பா சர்வத்தையும் படைச்சவர். அவர் தான் நமக்கு எப்போதும் கூட இருப்பாருன்றதை நம்ம விசுவாசிக்கணும். அவர் இருக்குமா பற்றி கொள்ளணும். அதுதான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அது பலனா இருக்குது. ஜெபிக்கலாம். சோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளில கூட தகப்பனே, அப்பா பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்ன வார்த்தைப்படி ஏசப்பா துணை நின்று யாரெல்லாம் பயந்து அப்பா நடுங்கி கொண்டு இருக்கிறாங்களோ, ஏசப்பா எனக்கு யாருமே துணை இல்லைன்னு, அப்பா மனுஷரை நம்பி கைவிடப்பட்ட நேரத்துல எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்களோ ஏசப்பா, அவங்க வாழ்க்கையில ஆண்டவரே நீ கூட இருக்கிறத சொல்லி அப்பா அவங்கள தேற்றுங்க, ஆற்றுங்க, அரவணைங்க, கூட இருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.